என்ன மச்சி போன வேகத்துக்கே திரும்பி வந்துட்ட? மீட்டிங்னு சொன்ன, என்னாச்சு? மச்சி வயிறு ஏதோ பண்ணுதுடா, முடியலடா. நான் என்னடா பண்றது? நேத்து நைட் என்னதான்டா சாப்பிட்ட? மச்சி ஷவர்மா, கிரில்லு, சிக்கன் விங்ஸு, ஃபலூடா, அப்புறம் கடைசியில் கூல் ட்ரிங்க்ஸ். மச்சி என்னடா அது வயிறா இல்லை வேற என்னதாடா? இவ்வளோ சாப்பிட்டா அப்புறம் என்னடா செய்யணும்? அதுக்குன்னு வாய்க்குள்ள கையை விட்டு எல்லாத்தையும் வெளியோட எடுக்க முடியும்? 1/2 hour மீட்டிங் இருக்குது, ஏதாவது ஐடியா சொல்றேன், என்னடா செய்யறது? சரி வா, பவன் முக்தாசனா பண்ணலாம், எல்லாம் சரியாயிரும். ரிலாக்ஸ்டாக நேராக படுத்துக்குங்க. படுத்ததுக்கப்புறம் உங்களுடைய முட்டியை நேராக கொண்டு வாங்க. கொண்டு வந்து உங்களுடைய கைகளை ரெண்டையும் நல்லா கோர்த்துக்குங்க. கோர்த்துட்டு முட்டியை உங்களுடைய முகத்தை புதைக்கிற மாதிரி டச் பண்ணி வைங்க. டச் பண்ணி வச்சுட்டு மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, வயிறு கம்ப்ரஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. அப்போதான் டைஜஷன் பார்ட் ஒழுங்கா நடக்குதுன்னு அர்த்தம். நம்முடைய பாடி நமக்கு கொடுக்குற சின்ன சின்ன சிக்னலை மட்டும் நோட் பண்ணிட்டு அதுக்கு சரியான ப்ரிகாஷன் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். நம்முடைய மைண்டுக்கு வரக்கூடிய, நம்முடைய பாடிக்கு வரக்கூடிய பெரிய ப்ராப்ளத்திலேருந்து நம்ம மைண்டையும் பாடியை ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த பவன் முக்தாசனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். நாளைக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவான ஆசனோட சந்திப்போம். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.